பீகாரில் நடைபெற்ற எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை கண்டித்தும் அதேபோல கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியும் எதிர்க்கட்சி தரப்பில் ஆவணங்களோடு செய்தி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், முழுமையான விவரம். சிவரஞ்சனி, தற்போது எதிர்பார்த்ததுபடி இந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது இன்று ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் இன்னைக்கு ஒரு அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணைய அலுவலர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தார். அந்த கடிதத்திற்கு சுமார் 12 மணி அளவில் அவர்களை சந்திக்க வரும்படி அவர்கள் அந்த பதிலும் வழங்கியிருந்தனர். அதில் சுமார் 30 கட்சி தலைவர்களை அவர்கள் சந்திப்போம் என்றும் அவர்கள் அந்த நிபந்தனையாக அதில் வைத்திருந்தனர். ஆனால் இன்று இந்த நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த தேர்தல் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும், அங்கு அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அனைவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அங்கு ஒரு தர்ணாவில் ஈடுபட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். அங்கு போடப்பட்டிருந்த அந்த தடுப்புகளை எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே போன்ற மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வந்திருந்தனர். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றின் பின் ஒன்றாக கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதல் ராகுல் காந்தி அந்த வேனில் ஏற்றப்பட்டார். தற்போது பிரியங்கா காந்தி போன்ற பல நாடாளுமன்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அங்கு தொடர் முழக்கத்திலையும் அவர்கள் ஈடுபட்டதை நாம் பார்த்தோம். அதாவது வாக்கு திருட்டு, ஓட் சோர் என்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி தொடர் முழக்கத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் 30 பேர் மட்டுமே அனுமதிக்க முடியும், அதை தாண்டி யாரையும் அனுமதிக்க முடியாது என்று அந்த சந்திப்புக்கான அனுமதியை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். அதைத் தொடர்ந்து தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்த இந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தற்போது கைது செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். சிவரஞ்சனி, பேரணியாக சென்ற எம்பிக்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முகிலன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் இதில் தற்போது வரை என்னவெல்லாம் கூறியிருக்கிறார்? அதாவது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த உடனேயே ராகுல் காந்தி பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் மிக முக்கியமான ஒன்று, பல முறைகேடுகளால் இந்த வாக்காளர் பட்டியலில் பலரின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் பல வாக்குச்சாவடிகளில் பல முறை வாக்களிக்கும் வகையில் அவர்கள் பெயர் பல முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு முகவரியில் சுமார் 80க்கும் மேற்பட்டோருக்கு வாக்காளர் அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையமானது விசாரணை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த முறைகேடு என்பது தவறுதலாக நடைபெற்றதல்ல, தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஆணையத்திற்கும் தெரிந்தே இந்த முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையில் தாங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் ராகுல் காந்தி ஒரு உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு வழங்க வேண்டும். அதாவது உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை தரும் பட்சத்தில் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வோம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அவ்வாறு அந்த உறுதிமொழி பத்திரத்தில் அவர் கையெழுத்து இடாவிட்டால் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். ஆனால் ராகுல் காந்தி உட்பட அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அதாவது இந்த உறுதிமொழி பத்திரத்தை எல்லாம் தர முடியாது. இந்த தரவு என்பது, அதாவது ராகுல் காந்தி வெளியிட்ட தகவல்கள் என்பது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை. அதனால் தேர்தல் ஆணையமே தானாக முன்வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு உறுதிமொழியையும் அவர்கள் தர முடியாது என்று காங்கிரஸ் தரப்பில் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் தற்போது இது அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மகாதேவபுரா போன்ற பல பகுதிகள்
பட்டியலில் ராகுல் காந்தி குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தால் அந்தந்த மாநிலம், அதாவது கர்நாடகாவா இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், அந்தந்த மாநில தேர்தல் அலுவலர்களும் கூட ராகுல் காந்தி இந்த உறுதிமொழி பத்திரத்தை வழங்கினால் மட்டுமே இது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர்கள் நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருக்கின்றனர். அதே போல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தேர்தல் ஆணையத்தினால் நடத்தப்பட்ட ஒரு தவறு, அதற்கு அவர்களே முன்வந்து இந்த விசாரணையை தொடங்க வேண்டும் என்று தெரிவித்து எதிர்க்கட்சியினரும் எந்த உறுதிமொழி பத்திரத்திலும் கையெழுத்திட முடியாது என்று தெரிவித்திருக்கின்றனர். தற்போது ராகுல் காந்தி பேசக்கூடிய அந்த रियलिटी है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए। தற்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கையை கண்டிக்கும் ஒரு போராட்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அதே போல காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக இதில் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தினை அவர் கூறியிருந்தார். விவரம் தற்போது ராகுல் காந்தி பேசுவதை கேட்டோம். ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதை உறுதி செய்ய வேண்டும், அதற்காகவே இந்த போராட்டம் என்றும் அவர் தெரிவித்திருந்ததையும் தற்போது நாம் பார்த்தோம். பல்வேறு கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இந்த கருத்திலேயே இருக்கின்றனர். தேர்தல் ஆணையம் என்பது எந்த சார்பும் இல்லாது நடைபெற வேண்டும். அதே போல தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளுக்கு தேர்தல் ஆணையமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, ஒன்றிணைந்து போராட வேண்டியது அவசியம் என்கிற ஒரு கருத்தினையும் மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்து வந்தார்கள். அந்த வகையில் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அது தொடர்பான விவரங்கள். தற்போது அனைத்து எதிர்க்கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பல்வேறு முரண்பாடுகள் இருந்திருக்கின்றன. மேற்கு வங்காளத்தில் மமதா பானர்ஜி பல்வேறு கருத்துக்களின் முரண்பாடுகளில் இருந்திருக்கிறார். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய அந்த பேரணியில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த அந்த முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெரிக் ஓப்ராயின் போன்ற தலைவர்கள் முன்னணியில் இருந்து இந்த பேரணியில் ஈடுபட்டதை நாம் பார்த்தோம். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ராகுல் காந்தி அருகிலேயே இருந்து வாக்கு திருட்டு என்று அச்சிடப்பட்டிருந்த பதாகையை ஏந்தி அந்த பேரணியில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது பொறுத்தவரை அதாவது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கிடையே பல்வேறு விவகாரங்களில் நிலைப்பாடுகளில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விவகாரம் பொறுத்தவரை, அதாவது இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். சிவரஞ்சனி, முகிலன் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.